ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா ரெட் லெண்டில் பேட்டர்ஸ் வித் கோகோனட் சட்னி. அதுக்கு முதல்ல நம்ம இந்த ரெட் லெண்டில் 2 to 3 hours நல்லா ஊற வச்சுக்கணும். இது கூடவே நான் ஒரு 9 numbers ஆஃப் ட்ரை சில்லி, அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா 2 to 3 hours ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு கூட சேர்த்து நம்ம இந்த பேட்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறோன்னா, ஜிஞ்சர் ஒரு துண்டு, கார்லிக் 5 பல்லு, ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் ஒரு 5 க்ரீன் சில்லி. இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, அதுக்கு தாளிக்கிறதுக்கு மஸ்டர்ட், ஜீரா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீன் சில்லி அண்டு ஜிஞ்சர் கார்லிக் இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், ஆனியன், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அந்த பொட்டேட்டோவில் நம்ம திருவும் போது அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கும் போது அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இந்த பேட்டிஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கோகோனட் சட்னி பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்குறேன்னா, திருவின கோகோனட் 1 கப்பு, 5 க்ரீன் சில்லி, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, அப்புறம் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் கொஞ்சம் ஜீரா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிராம் தால், ஃப்ரைட் கிராம் தால், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம் தாளித்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ரெட் லெண்டில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துட்டு நம்ம இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இந்த ரெட் லெண்டலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேட்டர்ஸ் தவாவை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை மாவை இதில் ஊற்றி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு, அதாவது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய பேட்டிஸ் ரெடி ஆகிடும். நான் இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீ நிறைய தேவை இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை பெரியவங்களாம் சாப்பிட்றாங்கன்னா லிமிட்டாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இதை நல்லா இந்த 2 பக்கமும் நல்லா எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். நான் குட்டி பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கீ அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தேவை 1 ஸ்பூன் கீ போட்டால் போதும். இப்போ நம்மளோட பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு.
இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பேட்டர்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் அப்டேட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டேஸ்டியான ரெட் லெண்டில் பேட்டர்ஸ் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. பசங்க, குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.